ஐயோ என்னப்பா இது நியாயமா இருக்கா உங்களுக்கு? என்னது ஆளை சுட்டா தான் தப்பு, காக்காயை சுட்டா கிரைமா? இந்த எச்சி பொறுக்கி காக்கா அவன் வீட்டுல தின்னு விட்டு என் வீட்டுல வந்து கக்குதே. அது சரி, காக்காக்கு என்ன இன்னார் கூட அட்ரஸா தெரியும்? வேண்டாத வயிற்றுல ஏங்க பகையை வளர்த்துக்கிறீங்க? என்ன பகை? அவன் வீட்டுல இருந்து காக்கா இல்ல, காத்தே வந்தா சுட்டு போச்சுக்க முடியும். ஆமா அத்தேரிக்கடாய், பங்களாக்கார சவால் விடுறான்டா. காக்காவை சுட்டுட்டு இந்த கதி தாண்டா உங்களுக்குன்னு சொல்லாம சொல்லி காட்டுறான். டாய் தீவிட்டை, துப்பாக்கி எங்க கையில இருக்கா? சத்தியம் வேண்டாண்டா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஏன்பா இப்படி நல்லவங்களை எல்லாம் விரோதிச்சுக்கிறீங்க? எவன் நல்லவன்? என்னங்க பின்ன, சொந்த பந்தன கூட பார்க்காம இப்படியா சண்டையை வளர்த்துக்கிறது? நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்? இந்த மாதிரி திங்கிறது ஏன் சோறு அவசைடா பேசுற. அவன் என்னைய பதம் பாக்குறான், அவன் நான் சும்மா விடுவேனா? ஆமா, இப்ப என்னதான் சொல்றீங்க? இப்ப காக்காயில ஆரம்பிச்சிருக்க, இனி ஒரு போக்கா போவேன். நீ போற வரைக்கும் போ. பதிலடி கொடுப்போம், பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், காக்காய்க்கு பசங்களா பண்டே ரெடி, மசாலா போடு. கோபாலா, என்ன கோழி? சண்டே கோழி. என்ன ஆச்சு? ரோஸ்ட் ஆச்சு. ரோஸ்ட் ஆனா டேஸ்ட் பாரு. பாரு பாரு பாரு. ரெண்டு எஜமா கையெழுத்த போட்டு வாங்கிட்டு வா. நானுங்களா? ஓட முதலாளி, பாட்டு ரொம்ப பெருசா இருக்கு. உள்ள ஏதாவது வசந்த சரக்கா இருக்குமோ? பாரு பாரு, அசந்து போயிடுவாரு. பாஞ்சாலி, போன தடவை மெட்ராஸுக்கு போனல, மாஜி மந்திரி மாணிக்கல்ல எனக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்தாரு. அதுல சிக்கன் ரோஸ்ட் போட்டாரு பாரு, அது என் தொண்டையிலேயே இருக்குது. ஏன் இன்னமா முழுங்கல? அடச்சே, டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வந்தா. கோழி பஞ்சு பஞ்சா பஞ்சாபு கோழியா இருந்திருக்கும். இருக்கும் இருக்கும், நல்ல ருசி. அந்த கோழிக்கு என்ன தீவனம் போட்டிகளோ அதே தீவனத்தை நம்ம கோழிக்கும் பார்சல் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னேன். அனுப்பிச்சிட்டாரு. மூஞ்சில அடிச்ச மாதிரி பறக்குது. என்ன முடியாது, வண்டு புடிடா. என்னங்க கோழி விடு இப்படி பறக்குது? அப்பா அழகா இருக்கீங்கப்பா. வள 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 வளன்னு பட்டு மாதிரி இருக்குது. நம்ம கோழி மாதிரி இருக்குதே. நம்ம கோழி என்னங்க, உங்க கோழி. பேன் ஆஃப் பண்றா. சண்டாளப்பன் சதையெல்லாம் தின்னுட்டு வெறும் முடி ஆரம்பிச்சிருக்கான். யார சொல்றீங்க? வேற ஏவன் என்ன சைடு வாங்குறவன் அந்த சத்தியம் பையன் ஒருத்தன் தானே. முதலாளி, இத பிச்ச மாதிரி என்ன பையலையும் பிப்பிங்க. அவங்க காக்காவை நீங்க அடிச்சீங்க, உங்க கோழி அவங்க அடிச்சாங்க. இதுல என்ன தப்பு? என்ன அவங்க காக்கா? அவங்க கூட பிறந்தது அது. கூண்டுல வச்சு வளர்த்தானா? பெத்த புள்ளைய மாதிரி மெத்தையில போட்டு வளர்த்தேன். பாதாம் பருப்பா கொடுத்தேன், படுவாய் போய் கொண்டுட்டானே. பஞ்சாயத்தை கூட்டி அவனை பழி வாங்கல. வாங்குவீங்க. பஞ்சாயத்து உங்க கையில இல்லையே, அவரு தானே பிரசிடென்ட். உங்களால என்ன பண்ண முடியும்? என்னங்க இவ ஏமாதானா? ஏன் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? பின்ன என்ன, அந்த சத்தியம் பயலுக்கு இவன் கொடி பிடிக்கிறாளா? பிடிச்சா என்னங்க? நீங்க பிரசிடண்ட் அந்த காலத்துல உருப்படியா என்ன செஞ்சீங்க? ஊரு ஜனங்க கால்ல விழுந்து ஓட்டு வாங்கி அப்புறம் அவங்க காலையே வாரினீங்க. அத்தான் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 4 ஸ்கூல் கட்டிருக்காரு, லைப்ரரி வச்சிருக்காரு, கொழா போட்டு கொடுத்திருக்கு, கரண்ட் சப்ளை கொண்டாந்து இருக்குது, ஏழை பாளையங்களுக்கு இலவசமா குடிசை கட்டி கொடுத்திருக்காரு. அவங்க அப்பா வீட்டு சொத்துரியா கட்டி கொடுத்தா? கரெக்டா பிடிச்சுக்க முதலாளி. இன்னும் பிடிக்கிறேன் பாரு. சர்க்கார் பணத்துல சௌரியம் செஞ்சா அது பஞ்சாயத்து தலைவரோட டியூட்டி. இது இந்த பரதேசி பைய பணமா? அந்த டியூட்டி நீங்க ஏன் செய்யல? ஏன் செய்யல? சுடுகாட்டுல இடம் இல்லாம ஜனங்க பணத்தை புதைக்க அலைஞ்சப்போ அதை புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தது யார்? எங்க முதலாளி தான். புதைக்கிறதுக்கு வழி பண்ணவங்க எல்லாம் தலைவரா? வாழ்றதுக்கு என்ன வழி பண்ணுனீங்க? அதான் இப்ப கேள்வி. என்ன கேள்வி? சாமி கும்பிடுறீங்களே கோயில், அதை கட்டினது யாரு? எங்க பாட்டை. குளிக்கிறீங்களே குளம், அதை வெட்டது யாரு? எங்க அப்ப. நீங்க என்னங்க பண்ணுனீங்க? சொல்லுங்க. என்னத்த சொல்றது? இப்ப நீங்க குழு குழுன்னு காத்து வாங்குறீங்களா தோட்டத்துல, அந்த மரம் நடுறதுக்கு குழி தோண்டினது யாரு? ஐயா தான். எங்க குழி தோண்டினாலும் அது எங்க ஐயா தான். எங்க பாட்டங்காலத்துல இருந்து சொந்த பணத்துல தர்மம் பண்ணிட்டு வர்றோம். இன்னமும் நான் தர்மம் பண்ணா நீங்க எல்லாம் தெருவுல நிக்க வேண்டியதுதான். இந்தாங்க, என்ன தயவு செஞ்சு தர்மத்தை பத்தி நீங்க பேசாது. அப்பா, என்ன அத்தாங்கிட்ட மோதுறது ஆண்டவங்கிட்டே மோதுற மாதிரி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
என்னடா இது குடும்பமே அரசியல் கட்சி மாதிரி ஆகி போச்சு. எல்லாருமே எதிர்கட்சிக்குள்ள தாவறாளுங்க. புருஷன்னா ஒரு பக்தி, பிள்ளைன்னா ஒரு பாச்சம். எதுவுமே இல்ல, எல்லாம் விபரீதமா இல்ல போச்சு. சிவங்கோயில் பக்கத்துல நம்ம கட்டின சுகத்தை சத்திய ஆளுங்க இடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்றானுங்க? எல்லாம் அங்கதான் போயிருக்காங்க. பட்டு வாடா வாடா. கோயில் நிலத்துக்குள்ள எவ்வளவு வந்திருக்கான்? கோயில் நிலத்துல 15 அடியை வாயில போட்டான். தேர் வந்து நிக்கிறாடா. பாவம் ஜனங்களுக்கு எல்லாம் இடைஞ்சலா இருக்காது. விட்டா கோயிலையே குடோன் ஆக்கிடுவான். வாழ்த்து பக்கம் ராஜே அண்ணே. விடாத. விடுறா. திருப்பி மிதிக்க ஓடுறான். போய் மிதிடா. ஏன் ஜவத்தை என்ன கேட்கலடா இடிக்கணும்? ஓய் டாகா போட்ட டோப்பா எகிரிட்டு ஜாக்கிரதை. யார கட்டிக்கிட்டு கோயில் நிலத்துல நீ செவர கட்டல? நீ ஓவர் ஸ்பீட்ல போற. கோயில் நிலத்துக்கு பட்டா இருக்குதா? கோர்ட் ஆர்டர் இருக்கு. பெரிய கோர்ட், கீழ் கோர்ட், மேல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு வழி இருக்குல்ல. அது சரி, முதல்ல செவுரு, அப்புறம் வீடு, அப்புறம் சீட்டாடுற கிளப், இப்படியே நீயும் போவீல்ல. ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் போக்குவரத்து மரியாதை இதெல்லாம் கேட்டு செய்யணும்னு வேண்டாமா? ஐயா நாங்க சின்ன பையங்க, நீ பெரிய மனுஷன். உனக்கு கோயில் சொத்து, தெய்வத்தோட நிலம், இந்த பயமெல்லாம் வேணாமா? இந்த பாரு, நீ நான் வா போன்னு கொஞ்சம் நிதானம் இல்லாம போய்கிட்டு இருக்க. இந்த ஊர்ல நான் கொட்டை போட்டவன். ஆமா, கொட்டைய நோண்டி எடுத்துருவேன். போய்யா போய்யாவா? போவேண்டா. இப்ப எடுத்து வைக்கிற கால மெட்ராஸ்ல தான் வைப்பேன். ஐஜிய பாப்பேன். உன்னை என்னன்னு கேட்பேன். உன் கையில விலங்க மாட்டி சென்ட்ரல் ஜெயில்ல சி கிளாஸ்ல இல்ல நீ இருக்கேங்கிறியா? வாயாவா உதாரணம் பொம்பளை கிட்ட கொண்டு போய் அவுத்து விடு. எடு செருப்ப. அத்தை வராங்க. வீட்டுல எல்லாம் சௌக்கியமாம்மா? சௌக்கியமா இருக்கீங்க. நமக்குள்ள எத்தனை உறவு இருந்தாலும் இப்படி திருட்டுத்தனமா தான் சந்திச்சு பேச வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பஞ்சாயத்து தலைவர் போட்டிதான். அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா நம்ம பிள்ளைங்க கல்யாணம் என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். இப்ப மட்டும் என்ன நடக்காம போகுது? இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஊர்ல சுத்தாத இடம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு இந்த ஊர்ல இருக்கிற குளம், குட்டை, ஊருணி, வயக்காடு எல்லாமே சாட்சி சொல்லும். இல்ல சாவித்திரி? சும்மா இருங்கக்கா. எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே கிடையாது. என்னங்கடி நம்ம நடக்காதையா சொல்லிவிட்டேன். ஊர்ல உலகத்துல நடக்கிறது தானே. என்னமா உங்க அப்பா இப்ப வரட்டு அவ்வளவு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் சரியா போகும். இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீங்க போய் நிம்மதியா சாமியை கும்பிடுங்க. வர்றேன். சரிம்மா வரேன். போயிட்டு வரேன். சரிங்க.
பட்டிக்காட்டு கழுத கல்லாலை அடிக்கிற. பிச்சை எடுக்காதீங்க. கொஞ்சம் கூட இதுவே இல்ல. கொஞ்சம் கூட எது இல்ல, எல்லாம் தான் இருக்க. தண்ணி போச்சு. ஆஹா, கண்ணி போச்சா? எப்போ? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, விளையாடுவீங்களே. விடுக்க மாட்டேங்கிறிய விளையாடுறதுக்கு. வீடு பார்த்தேன், சீக்கிரம் குடி போக வேண்டியதான். உங்க அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் போக முடியாது போல இருக்கு. 2 பேரும் மனசு வச்சா வில்லன் அனுப்ப வேண்டியதானே. ஆஹா, கட்ட துணிஞ்சிருச்சா? அப்ப கட்ட வேண்டியதா, கட்ட வேண்டியதா. பூமொட்டு பொண்ணு இது பொண்ணல்ல, பொன் வண்டு கண்ணு இது கண்ணல்ல. பூமொட்டு பொண்ணு இது பொண்ணல்ல, பொன் வண்டு கண்ணு இது கண்ணல்ல. தேருக்கு ஒரு சேலை கட்டி ஊரு பக்கம் வந்ததடி சிங்கார கிளி போலே, சிரிக்கின்ற செந்தாழ மடல் போலே. சிங்கார கிளி போலே, சிரிக்கின்ற செந்தாழ மடல் போலே. காதலுக்கு 2 பக்கம் கண்ணில்லே, காதலில சிக்காட்டி பொண்ணில்லே. காதலுக்கு 2 பக்கம் கண்ணில்லே, காதலில சிக்காட்டி பொண்ணில்லே. தலையில மொட்டாச்சு, மாலையில பூவாச்சு, கல்யாண வயசாச்சு, அடையம்மா என்னென்ன தெரிஞ்சாச்சு. கல்யாண வயசாச்சு, அடையம்மா என்னென்ன தெரிஞ்சாச்சு. வட்டத்தை போட்டு வச்சு விளையாடு, ஓம் மச்சான கையிரண்டில் எடை போடு. வட்டத்தை போட்டு வச்சு விளையாடு, ஓம் மச்சான கையிரண்டில் எடை போடு. செந்தூர வாயில் சிந்து கவி பாடு, சிறு புன்னகைய விடலாமா போதையோடு. இதுதானே உங்க ஆசை, எடுத்து கொண்டால் கேட்பேனா. இதுதானே உங்க ஆசை, எடுத்து கொண்டால் கேட்பேனா. மழையில் வெள்ளம் வருமானா, நதிக்கு தானே சந்தோஷம். மழையில் வெள்ளம் வருமானா, நதிக்கு தானே சந்தோஷம். கூடவெட்டி வெட்டையிட்டு ஜோடிகளை ஆடவிட்ட கொண்டாட்டம் குறையாது, தொடர்கதை எப்போதும் முடியாது. அம்மம்மம்ம கொண்டாட்டம் குறையாது, தொடர்கதை எப்போதும் முடியாது. பூமொட்டு பொண்ணு இது பொண்ணல்ல, பொன் வண்டு கண்ணு இது கண்ணல்ல. பூமொட்டு பொண்ணு இது பொண்ணல்ல, பொன் வண்டு கண்ணு இது கண்ணல்ல. தேருக்கு ஒரு சேலை கட்டி ஊரு பக்கம் வந்ததடி சிங்கார கிளி போலே, சிரிக்கின்ற செந்தாழ மடல் போலே. சிங்கார கிளி போலே, சிரிக்கின்ற செந்தாழ மடல் போலே. பல்லாக்கு போல ஒரு உடம்பாச்சு, பசி வந்த வேளையில கரும்பாச்சு. பல்லாக்கு போல ஒரு உடம்பாச்சு, பசி வந்த வேளையில கரும்பாச்சு. தொட்டாக்க மெல்ல மெல்ல சுட்டதடி மூச்சு, நீ சொல்ல வந்த கதையெல்லாம் எங்க போச்சு. பொல்லாத ரசிகனையா புரிந்து கொண்டேன் மகராசா. பொல்லாத ரசிகனையா புரிந்து கொண்டேன் மகராசா. மரத்தில் உண்டு இளநீரு, பறிச்சு போக நாள் பாரு. மரத்தில் உண்டு இளநீரு, பறிச்சு போக நாள் பாரு. தாளம் தட்டி மேளம் தட்டி மாலையிட்டு கையை தொட்ட சம்சாரம் நடக்காதா? அடிக்கடி சங்கீதம் பிறக்காதா? அம்மம்மம்ம சம்சாரம் நடக்காதா? அடிக்கடி சங்கீதம் பிறக்காதா? பூமொட்டு பொண்ணு இது பொண்ணல்ல, பொன் வண்டு கண்ணு இது கண்ணல்ல. பூமொட்டு பொண்ணு இது பொண்ணல்ல, பொன் வண்டு கண்ணு இது கண்ணல்ல. தேருக்கு ஒரு சேலை கட்டி ஊரு பக்கம் வந்ததடி சிங்கார கிளி போலே, சிரிக்கின்ற செந்தாழ மடல் போலே. சிங்கார கிளி போலே, சிரிக்கின்ற செந்தாழ மடல் போலே.
கல்யாண வயசாச்சு அடையம்மா என்னென்ன தெரிஞ்சாச்சு அம்மா கல்யாண வயசாச்சு அடையம்மா என்னென்ன தெரிஞ்சாச்சு. அம்மா என்னப்பா எங்க போறீங்க? இன்னைக்கு ராமநவமி இல்ல, கோவிலுக்கு போயிட்டு வரேன். இது என்ன பட்டு வேட்டி? ராமனுக்கு. அடுத்த வருஷம் ஒரு பேண்ட் துணி எடுத்து கொடுக்க போட்டுக்குவார். டேய், தெய்வத்தை போய் இப்படி எல்லாம் கேலி பண்ணலாமா? நானா கேலி பண்றேன்? கோவிலுக்குள்ள டியூப் லைட் போட்டிருக்கான், மைக் செட் வச்சிருக்கான், ஏசி பிக்ஸ் பண்ணிருக்கான். ராமர் சூட்டு போட்டுக்க மாட்டாரா? ராம 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 ராம. பசங்களா, ராமர் தாண்டா எங்க அம்மாவுக்கு மூத்த மகன், நான் 2வது மகன். அம்மா மாதிரி ஆளுங்க இருக்கிறனாலதான் உங்க மாமன் தாண்டவன் இந்த ஆட்டம் ஆடுறான். சத்யம், நியூஸ் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஊர் ராமர் கோயில்ல நாட்டிய கச்சேரி. பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு புது டாக்ஸி டான்ஸ் ஆட வருது. டாக்ஸி வந்தா தாண்டவன்ல மீட்டர் போடுவான். என்னவா அலங்காரம்? அட நீயா? உங்க அக்கா எங்க? அதுக்கு அரக்கோணத்துல சான்ஸ். அரக்கோணத்துல சான்ஸா? அதுக்கு பதிலா நீ டூப்பா வந்திருக்கிறியா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்னங்க இப்படி ஒரு வெளிச்சம்? அது ஒண்ணும் இல்ல, என் முகம் பிரகாசமா இருக்குல்ல, அது உனக்கு அப்படி தெரியுது. முதலாளி, இன்னைக்கு ஏதோ ரிஜிஸ்டர்ல வந்து தள்ளி நில்லுங்க. முதல்ல கோழி முடி அனுப்பிச்சா, இப்ப குரங்கு முடி அனுப்பிச்சிருக்க போறான். அப்ப எதுக்கு நான் ஃபேன் ஆஃப் பண்ணட்டுங்களா? முதல்ல அதை செய்ய. இது வேறையா? என்ன கிளுகிளுப்பு ஆற்றா? இந்த வயசுல கிண்ணாரம் தான் யாருக்கு? உங்களுக்கு தான். என்ன சொல்ற? சினிமா ஹீரோ கூட இப்படி சாய மாட்டான். இருட்டு நடந்தது வெளிச்சத்துக்கு எப்படி வந்தது? குடு, குடு, குடு. என்னது ஹால்ல ஓடி பிடிச்சு விளையாண்டு இருக்கீங்க? ஓடுறது நானு, புடிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்க தற்காலத்தை பாருங்கனே. ஏங்க, இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவைதானா? முகத்தோட முகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? தெரிஞ்ச முகமாச்சேன்னு கொஞ்சம் உத்து பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து போட்டா எடுத்திருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்றது? நல்லா சமாளிக்கிறீங்க. நீதான் குடும்ப பொம்பளையாச்சு, இதெல்லாம் ஏன் பாக்குற? குடு. பசங்களா, இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவனோட ராவுகள். பொருத்தம் இல்லடா, நான் சொல்லட்டா? தாண்டவன் வயசுக்கு வந்துட்டான். ஏய், வரடா, வா 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 வா. ஏம்மா, பாத்தியாடா? ஐயோ, 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 ஐயோ. என்னம்மா, இந்த பொண்ணு உங்ககிட்டயுமா? அதானே. எங்க ஏன் போட்டாவ காணோம்? அட மானகட்டவனே, போட்டா ஓட்டி தெருவெல்லாம் சந்தி சிரிக்குது. ஓ போட்டாவ காணோமா? கிளிடா, கிளி, கிளி, கிளி. எப்படியா போஸ்டரு? இதையே பேனரா எழுதிட்டா ஒரே ராத்திரில பெரிய ஹீரோ ஆயிடுவீரு. கவர்ச்சி வில்லன் தாண்டவராயன். ஏய் சத்தியம், உன்னை நான் ஒரு கை பார்க்கல. இதப்பா என் பேர் தாண்டவ இல்ல. டேய் வண்டு, அவன்கிட்ட புரியிட்டு வா. இப்படி அடாவடியா அப்பாவை எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, அப்புறம் நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? உங்க அப்பா ஒழுங்கா பிஹேவ் பண்ணான்னா கல்யாணம் மண்டபத்துல நடக்கும். அவன் ராங் பண்ணான்னா நான் ரைட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கோயிலோ குளமோ தான். அப்பா இல்லாமலா? ஏன் இல்ல? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கானே, ராஜப்பா, கிட்டப்பா, செல்லப்பான்னு. அந்த அப்பாக்களை வச்சு நடத்திட வேண்டியதுதான்.
பெரியவங்களோட ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் நடக்கிறதா? உங்க அப்பன் பெரிய இவ சில்ற நம்ம கல்யாணம் முடியணும் அவ்வளவுதானே, நான் நடத்தி காட்டுறேன். நீங்க இப்படியே சொல்லிட்டுங்க, அவர் வேற இடம் பாத்துருவாரு. வர்ற தை மாசம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். கண்டிப்பா நடத்தியே வைக்கிறேன். உங்க சம்பந்தம் வேணும்னு பிள்ளை ஆத்துக்காரன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கா. பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் புகு பேஷா பொருத்தி இருக்குன்னு. அவரை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்க அப்பா தான் சத்தியத்தை மனுஷனாவே மதிக்கலையே, மாப்பிள்ளை அவ எடுத்துட்டு போறாரு. நடக்காத விஷயத்தை பத்தி ஏமா கனவு கண்டுகிட்டு இருக்கிற? அது நடக்காதுன்னா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே கிடையாதுமா. எப்படி அந்த கல்யாணத்தை முடிச்சு ஆகணும்? அது என்ன இப்படி சொல்றேன்? நான் தொட்டு நடக்காத கல்யாணம் உண்டா? அப்ப சரி, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? காட்டா நீர் என்ன பிளைனா? போயிட்டு ஆறோம். யாருக்கு ஜாதக பொருத்தம் பாக்குறீங்க? உனக்கும் எனக்கும் வேண்டியதுதான். 18 வயசாச்சு, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேணாமா? நீங்க பாக்குற அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு அவகிட்ட கேட்க வேண்டாமா? ஏண்டி, அவளுக்கு நான் அப்பனா, எனக்கு அவ அப்பனா? இத பாருங்க, நீங்க யார மாப்பிள்ளைய பார்த்தாலும் சரி, அவ நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கன்னியாவே இருந்துட போறாளா? ஆமாப்பா, அத்தான எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா அதுதான் என் முடிவு. அப்படி என்ன அவங்கிட்ட ஸ்பெஷல் குவாலிட்டி? குணத்துல அவர் உயர்ந்தவர். கடைசி வரைக்கும் என்ன கண் கலங்காம காப்பாத்துவாரு. ஏன் நாங்க காப்பாத்தலையா? பாரு, நீ சொல்ற மாதிரி அந்த சத்தியம் பயலுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா உனக்கு மாத்திரம் அவன் புருஷன் இல்ல, எனக்கும் புருஷன் ஆயிடுவான். எனக்கு ஒரு புருஷன் தேவையா? இத பாருங்க, இப்படி எல்லாம் விளையாடாதீங்க. அவதான் விபரீதமா முடிவெடுத்துக்க போற. என்னடி பூச்சாண்டி காட்டுற? என்ன என்ன கோழைன்னு நினைச்சியா? சமாதானமா போலான்னு நினைச்சா அதை மீறி நடந்தா கைய கால கட்டி கல்யாணத்தை எனக்கு நடத்த தெரியும். உனக்கும் தான் சொல்றேன். ஆமா, ஏ அழுவுறாய்? போறேன் வர்றேன். என்னடா இது? அவங்க அம்மா பக்கத்துல இருந்தா அவளை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா, நான் பக்கத்துல இருந்தா என்ன கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. 2 பேர்ல என்ன மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. என்ன சமாசாரம்? மனுஷனை நம்பி என்ன பிரயோஜனம்? எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பேசிட்டாரு, நமக்குன்னு புடிச்சு வேற ஒருத்தன் கையில குடுக்க போற. நான் சொன்னபடி கேக்குறியா? அதை நிறுத்து. நீ என்ன இழுத்துக்கிட்டு ஓடிடு. அப்படின்னா நான் உன்னை இழுத்துக்கிட்டு ஓடிடுறேன். வேற என்னதான் செய்யறது? செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க தானே. என்னால முடியலையே இப்போ, அதனாலதானே உன்னை கேக்குறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. வர மாட்டாங்க. அட வர மாட்டாங்கன்னா எப்படி? கைவச ஐடியா இருக்கு, அன்னைக்கு விடுறேன். சரி சரி. அழுமூஞ்சி பயப்புல வாயில எறும்பள்ளி போடுறான். என்னது மணி எவ்வளவு ஆச்சு? பொண்ணையும் காண ஒன்னையும் காண, விளையாட்டா இருக்க. வந்துட்டாங்க, இது நான் ரெடிங்க. நீயா பொண்ணு? பொண்ணையா பார்க்க வர்றாங்க? அட சாவித்திரி எங்க? என்ன இன்னும் அலங்காரம் முடியல? அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் என்ன அனுப்ப வேண்டியதானே? இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கே. என்னது? தலையில அஜந்தா கொண்ட போடலாமா, இல்ல ஆர்டினரி கொண்ட போடலாமா? ஆடாவது நரியாவது காட்ட தங்க இருக்குது. மாப்பிள வந்துட்டா ஏன் நீ பாக்குற? எல்லாம் ஆடியே காட்டுவா. என்னங்க, நம்ம பொண்ணு பார்க்க போறோம், நம்ம பையனுக்கு பொருத்தம் பார்த்த ஐயரு இன்னும் வரக்கானுமே. கையில பணம் வாங்கிட்டாருல்ல, வேற சம்பந்தம் பார்க்க போயிருப்பாரு. அடடே ஜெகதீஷ் வாப்பா. என்னது கையில கல்யாண பத்திரிகை? உனக்கா கல்யாணம்? எனக்கு இல்லைங்க, தாண்டவம் பிள்ளை உங்ககிட்ட நேர்ல கொடுத்துட்டு வர சொன்னாரு. தாண்டவம் பிள்ளையா? அப்ப நான் வரட்டுங்களா? என்னங்க, தாண்டவம் பொண்ணுக்கு கல்யாணம்? அப்படியா? ஆனா மாப்பிள வேற. இது என்னங்க அநியாயம்? நான் அப்பவே சொன்னேன் அவன் சாவகாசம் வேண்டான்னு. கேட்டியா? போகல. திருட்டு பையன், பேமானி பையன், மொள்ள மாறி பையன். இது என்ன கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி காரு சர்ரு புர்ருன்னு வந்து போயிட்டு இருக்க? நீ ஒரு விவரம் கட்ட வேண்டாம். பெரிய இடத்துல நடக்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் கூட்டமா தான் வருவானுங்க. வாங்க 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 வாங்க, எல்லாம் வந்துட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமுங்க. இப்ப சத்தியத்தோட நீங்க சமாதானமா போயிட்டீங்களாமே. எவையா சொன்னா? இத பாருங்க. எத? பாவி, திருட்டுத்தனமா பத்திரிக்கை அடிச்சு ஊரா கொடுத்து மொத்தமா என் மானத்தை வாங்கிட்டானே. நாசமா போக, நீ நல்லா இருப்பியா? ஆத்தோரம் பூத்த
மல்லி ஆலோலம் பாடும் வள்ளி ஆத்தோரம் பூத்த மல்லி ஆலோலம் பாடும் வள்ளி ஆடி வரும் முந்தான எடுத்து ஆடி வரும் முந்தான எடுத்து வெட்டுற வெட்டும் தட்டுற தட்டும் கொட்டுது மேளம் கொஞ்சுது தாளம் ராணி என் ராணி அம்மாடி குட்டி ஆத்தோரம் பூத்த மல்லி ஆலோலம் பாடும் வள்ளி கூந்தல் தொட்டு நான் நட்டை போடுவேன் கூடல் கூடுவேன் சிந்து பாடுவேன் எந்த மாப்பிள்ள சொந்த மாப்பிள்ள என்ன விட்டு உன கொண்டு பார்க்கவா ஒப்பனுக்கு என்ன கையில காசு ஒப்பனுக்கு என்ன கையில காசு ஊர்ல போய் மாப்பிள்ள பார்த்த டீங்கி அட டீங்கி அம்மாடி குட்டி எந்தன் வானில் ஒரே சந்திரன் இன்றும் என்றும் ஒரே இந்திரன் எந்தன் வானில் ஒரே சந்திரன் இன்றும் என்றும் ஒரே இந்திரன் எத்தனை நாள்கள் சுத்திய போதும் அத்தான் நீதான் சத்தியம் இதுதான் ராஜா என் ராஜா கண்ணு குட்டி ஆத்தோரம் பூத்த மல்லி ஆலோலம் பாடும் வள்ளி ஆத்து வெள்ளமோ காட்டில் ஆடுது ஆசை வெள்ளமோ கட்டில் தேடுது மாசம் 30 பேச எண்ணுது மடியில் வைத்து இசை பாட சொல்லுது சுத்தர கண்ணு நிக்கல பொண்ணு சுத்தர கண்ணு நிக்கல பொண்ணு ஆசையில் நின்று போடடி ஒண்ணு ராணி என் ராணி கண்ணிக்காட்டில் ஒரே சம்பவம் கண்ணில் நெஞ்சில் ஒரே மந்திரம் கண்ணிக்காட்டில் ஒரே சம்பவம் கண்ணில் நெஞ்சில் ஒரே மந்திரம் இத்தனை நாளும் எப்படி இருந்தேன் எப்படி என்னை இப்படி இருந்தாய் ராஜா என் ராஜா ராசா குட்டி ஆத்தோரம் பூத்த மல்லி ஆலோலம் பாடும் வள்ளி ஆத்தோரம் பூத்த மல்லி ஆலோலம் பாடும் வள்ளி ஆடி வரும் முந்தான எடுத்து ஆடி வரும் முந்தான எடுத்து வெட்டுற வெட்டும் தட்டுற தட்டும் கொட்டுது மேளம் கொஞ்சுது தாளம் ராணி என் ராணி அம்மாடி குட்டி ஏழுமா இந்த சத்தியம் பயல எப்படி போடுறது பிளைனா அடிக்கப்படாது பிளானோட அடிக்கணும். பிளான் போட்டாச்சோ போட்டாச்சாவது வெடிய வச்சுட்டு இனிமே வெடிச்சு ஆகணும். இதாவது வெடிக்குங்களா? மெட்ராஸுக்கு கான்ட்ராக்ட் விஷயமா மைனர் சிங்காரத்தை பார்க்க போனேன் பாரு. எந்த சிங்காரம்? ஓ, இந்த பாட்டில் கணக்குல குடிக்காம பக்கெட் கணக்குல குடிப்பாரு அவர் தானே? விஸ்கி போடுறவர் எல்லாம் தான் நீ விவரமா தெரிஞ்சு வச்சுக்குவியே. அவங்கிட்ட நம்ம சத்தியத்தை பத்தி சொன்னேன். அவன் சொன்னா சைலண்ட் துறைன்னு ஒருத்தனை அனுப்புறேன், சைலண்டாவே கொல்லுவான் அப்படின்னா. இது விஷயத்துல அவனுக்கு ஆல் இண்டியா மார்க்கெட்டா. கொலகாரனுக்குமா மார்க்கெட்டு? நீ ஒரு புரியாதவன். ஹிட்லருக்கு இல்லையா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு? அந்த சைலண்ட் துறை இருக்கானே அவன் ஏ கிளாஸ் கேடு. செஞ்சா ஒரு கொலைய பணத்தை செதில் செதிலா வெட்டினான், கோழிக்கு போட்டான். கோழி கொலகாரனை தின்னுடுச்சு. போலீஸ்காரங்க விசாரணைக்கு வந்தாங்க. அதே கோழிய வெட்டி பிரியாணி ஆக்கி போலீஸ்காரங்களுக்கு போட்டான். கொலகாரன் எங்க?
போலீஸ்காரங்க வயிற்றுல அவன் கொலகாரனே இல்லையே, கையெடுத்து கும்பிட வேண்டிய ஆளு. ஏங்க ஏங்க இந்த ஆளு எப்பங்க இங்க வருவாரு? நான் அவரை பார்க்கணுங்க. வண்டு சத்தியத்துக்கு எப்ப யமலோகத்துல சீட்டு புக் ஆகுதோ அப்ப வருவார். ஐயா, உங்களை தேடி ஒரு ஆள் வந்திருக்காரு, லெட்டர் கொடுத்திருக்காரு. இது என்ன ரிஜிஸ்டரா சாதாரணமா? வெறும் லெட்டர் தாங்க. அப்பா குறைச்ச இந்த ரிஜிஸ்டர்னாலே குடலே பதறது வண்டு. அதாவது ஆயிரத்தி 100 யாருங்க? இந்த துறைக்கு இப்ப பேசிக்கிட்டு இருந்தோமா? வாசல்ல வாங்க.